அடுத்த 24 மணி நேரத்துல உங்களுக்கே தெரியாம ஒரு ரொம்ப அமைதியா ஒரு மாற்றம் நிகழப்போகுது. இந்த மாற்றத்த நீங்க உணர்ந்தா மட்டும் தான் நீங்க வாழ்க்கையில அடுத்தது எந்த பக்கம் போகணும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வரும். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 24 மணி நேரம் நீங்க எதுவுமே பெருசா பண்ண தேவையில்ல. இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம். நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் சில். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எல்லா சமயமும் கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. பிஞ்ச் வாட்ச் பண்றது. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பாருங்க. லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெடிமேட் ஃபுட்ல வந்து உங்களோட அ என்ன சொல்றது? நீங்க அத சார்ந்து இல்லாம நீங்க நெறைய நல்ல ஹெல்தி டிஷ்ஷஸ் வந்து சமைச்சு சாப்பிட சொல்றாங்க. அதே சமயம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. இந்த 24 மணி நேரத்தில நீங்க உங்க மேல காட்டப் போற அந்த அக்கறை, இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். ரொம்ப வந்து இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க ரொம்ப அலட்சியமா இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள வந்து இந்த 24 மணி நேரம் போற்றி பாதுகாக்கிறீங்களோ, பிரபஞ்சம் இந்த வருஷம் தாண்டி 2026ல அந்த அளவுக்கு உங்கள போற்றி பாதுகாப்பாங்க. இது வந்து நீங்க உங்க வாழ்க்கையில மாத்த போற எனர்ஜி. அந்த எனர்ஜி மாறுறதுனால உங்க வாழ்க்கையோட எதிர்காலம் மாறும். இது வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறவங்க சாதாரணமா எடுத்துக்கலாம். இத வந்து சீரியஸா எடுத்துக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். உங்கள யாரும் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கண்கள், அந்த எனர்ஜில இருந்தெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கிடுங்க. உள்வாங்கி இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து உங்களுக்கு செடிகள் பிடிக்கும் அப்படின்னா, செடிகள் புதுசா வாங்கி நடுங்க. பிளான்ட் பேரட் வந்து பாட்டம் டெக்ல இருக்கு. இதெல்லாம் உங்க எனர்ஜிய உங்களையே அறியாம மாத்திக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு தெரியாது. ஆனா பிரபஞ்சம் சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கலாம். இதுல என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ற மாற்றம், பிரபஞ்சம் வந்து உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற மாற்றங்களுக்கு முதல் படியா அமையும். அதனால தலையோட போத்திட்டு நெட்ஃப்ளிக்ஸ போட்டுட்டு படுத்துருங்க. நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இத தவிர இத விட என்ன ஒரு கைடன்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தங்க போலியா இருக்காங்க உங்கள சுத்தி. பொய் சொல்றவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்கள காப்பாத்துறாங்க. ஹையர் பவர். நான் சொல்லல. இது வந்து ஹையர் பவர் உங்களுக்கு சொல்ற விஷயம். கயாஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் உங்க சுத்தி இதனால தான் உங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. உங்கள சுத்தி நெறைய குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்ல. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுங்க. இந்த மாற்றத்த பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. இதுல நீங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்றாங்க. பில்டிங் பிளாக்ஸ் இதுதான். நான் சொல்லல. நீங்க பண்ற இந்த மாற்றம் தான் உங்களோட ஃபியூச்சர கொஞ்சம் கொஞ்சமா வந்து பில்ட் பண்ண போது. இந்த ரெஸ்ட், இந்த பிரேக், இந்த பாஸ், நீங்க உங்க மேல காட்டிக்கிற இந்த அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம் இப்போ. இது வந்து விளையாட்டு இல்ல, சீரியஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எதனால அப்படிங்கள பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ் சைல்ட்ஹுட். உங்களோட காதல் வாழ்க்கைய யாராவது கவுத்தி விட பாடலாம். இல்லைன்னா உங்களோட எமோஷனலா யாராவது டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். அவங்க கிட்ட இருந்து விலகிருங்க. எஸ்பெஷலி யாராவது உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவங்கள விட்டு நீங்க விலகி இருக்கீங்க. இல்ல ரொம்ப நாள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்றவங்க வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணலாம். கட், கட், கட். யாராவது விட்டு விலகி வந்திருந்தீங்க அப்படின்னா வந்துருங்க. அது இல்லாம யாருக்காவது வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா சின்ன வயசுல நீங்க ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா, அத மூலம் உங்கள ட்ரிகர் பண்ணி, உங்கள வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். பட் அத பத்திலாம் எதையுமே கண்டுக்க வேண்டாம். பிரபஞ்சம் சொல்றாங்க. அதனால தான் யாரோடையும் டச்ல இருக்க வேணாங்கிறாங்க. ப்ரூடன்ஸ். பாம்பு. நீங்க தெளிவா பார்க்கலாம். யாராவது உங்க வாழ்க்கையில திரும்ப வர நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பாம்பு, விஷப்பாம்பு. அந்த பாம்ப நீங்க தவிர்க்கிறதுக்கு தான் பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. எல்லா ஃபோனையும் ஏர்பிளேன் மோட்ல போடு. இல்லைன்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. ஓடி போயிடு அப்படின்றாங்க. எதுக்கு? இந்த 24 மணி நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம். யாராவது உங்ககிட்ட வர முயற்சி பண்ணலாம். இது வந்து உங்களோட ஃபியூச்சர பிளாக் பண்ணும். சப்போஸ் நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அழகான காதல் வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமான ரெயின்போ. நான் சப்போஸ் இதில போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கேஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ட நீங்களும் கோ த்ரூ பண்ணி ஒரு புயல்ல சிக்கி வெளியில வரணும். அப்போ வந்து நீங்க வெளியில வரும்போது இந்த காதல் வந்து இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்குமா? நீங்க சலிச்சு போயிருக்கலாம், ஓஞ்சு போயிருக்கலாம். அப்ப இந்த ரெயின்போ இவ்ளோ கலர்ஃபுல்லா உங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். யாரோ உங்கள ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி விட ட்ரை பண்றாங்க. ஸ்டே அவே. உங்களுக்கான புது ஆரம்பம் இது இல்ல. இந்த 24 மணி நேரத்துல யாராவது உங்ககிட்ட திரும்பி வந்தாங்க அப்படின்னா, அது உங்களோட புது ஆரம்பம் இல்ல. அது வந்து உங்களோட ஃபியூச்சரும் இல்ல. ஸ்ப்ரிங். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது இலையுதிர் காலம்ல தான் நடக்கும். அதாவது வசந்த காலம், சாரி. வசந்த காலம் வந்து இப்போ வின்டர்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப இந்த பனிக்காலத்துல வந்து எல்லா இலையும் உதிர்ந்து அந்த புது இலைகள் மலர ஆரம்பிக்கும்போது, துளிர்க்க ஆரம்பிக்கிற சமயம் உங்க காதலும் துளிர்க்கும். இப்ப யாராவது திரும்பி வந்தாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் த அன்னோன். பிரபஞ்சம் சொல்றாங்க. எது எது தெரியலையோ அத நம்ப சொல்றாங்க.
இது வந்து ரூன்ஸ். இந்த ரூன்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல். அதனால பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் த அன்னோன், கிரேஸ், கோ வித் த ஃப்ளோ. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருங்க. அதாவது என்ன, எதுக்கு கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, இது ஒரு ப்ராபர்ப் கூட சொல்லுவாங்க. எங்க டர்ன் ஆகணுமோ டர்ன் ஆகணும், எங்க ரோல் ஆகணுமோ ரோல் ஆகணும், எங்க லைக் எங்க குனிஞ்சு போகணுமோ அங்க குனிஞ்சு போகணும், வளைஞ்சு நெளிஞ்சு நாணல் மாதிரி இருக்கணும். நம்ம தமிழ் அழகா சொல்லுவோம். அந்த நாணல் மாதிரி நீங்க இருக்கணும். இப்ப பிரபஞ்சம் வந்து நாணலாம் கூட இருக்க தேவையில்லை, இழுத்து போத்தி நெட்ஃபிளிக்ஸ் ஆன் பண்ணி படுத்து தூங்கிரு அப்படிங்கிறாங்க. ஸோ இது கேட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய இந்த குழப்பத்துல மாட்டிக்காம நீங்க வெளியில வந்துருவீங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, 24 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுலலாம் எந்த குறையும் இல்ல. ரிப்பேர், இது வந்து எதுக்கு அப்படின்னா, உங்க மனசையும் உடம்பையும் ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம், புது மாற்றங்கள் வரலாம், காதல் வந்து டிங் டிங் அப்படின்னு நாக் பண்ணலாம். அதுக்காக தான் யாரோ வந்து காக்கா கடிக்க ட்ரை பண்றாங்க. உங்க வாழ்க்கை, உங்களோட பிளெஸ்ஸிங் யாரோ ஒருத்தர் திருட பாக்குறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டோனட்டோட பகுதியை வந்து கடிச்சு எடுக்க பாக்குறாங்க. ஆனா அது திரும்ப இங்கேயே தான் இருக்கு. இப்படி நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, யார்கிட்டயும் கான்டாக்ட் இல்லாம இருந்துட்டீங்க இந்த 24 மணி நேரம் அப்படின்னா, சூப்பர். இந்த காக்கா கடி கடிச்சு யாரும் எடுத்துட்டு போக முடியாது, புடுங்கி பிரபஞ்சம் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். ஹீலிங் ஹார்ட் இது எதுக்குன்னா, உங்க இதயம் ஹீல் ஆகிறதுக்கு. நீங்க நிறைய குழப்பிட்டு இருக்கீங்க ரீசெண்டா. பிரபஞ்சம் வந்து இந்த இந்த உலகத்துல 3D வேர்ல்ட்ல இருந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடு, 24 மணி நேரம் தான் சொல்றாங்க. 24 நாள் கூட கிடையாது, 24 மணி நேரம் தான். டீப் டைவ். இந்த 24 மணி நேரம் நீங்க எடுக்க போற இந்த பாஸ் உங்க வாழ்க்கையில எது முக்கியம், காதல் முக்கியமா, எது முக்கியம் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்க கைகள்ல சிக்கக்கூடாது அப்படின்னு இவங்க உங்களை தடுக்க நினைக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். சிம்பயோசிஸ், கோ வித் த ஃப்ளோ. அடுத்தது வந்து நீமோ பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு அதோட குழந்தைய கண்டுபிடிக்கணும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணோம். பில்லர், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்ற துணை. நான் அந்த நீமோ ஸ்டோரி மாதிரி தான். நீங்க வந்து ஒருத்தங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி தான் இது ரெண்டையுமே நீங்க வந்து இழந்துடணும்னு நினைக்கிறாங்க. இந்த காதலையும் இழந்துடணும். நீங்க திரும்பி போனா அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல வந்து அந்த காதலை நிறுத்தி வச்சிடணும். இல்லைன்னா காதலே உங்க கை கிடைக்கக்கூடாது. இது அப்படியே பஷ்பமானும், இது அப்படியே செதஞ்சு போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. இது ஏதோ பொய் மேல வந்து கட்ட விரும்புறாங்க. ஸோ ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நோ ஃபோன், நத்திங். நெட்ஃப்ளிக்ஸ் ஆன் பண்ணுங்க, படுத்து தூங்கிடுங்க. என்ன வந்தாலும் இந்த 24 மணி நேரம் எதையுமே தொடாதீங்க, எதையும் அட்டன் பண்ணாதீங்க, யார்ட்டையும் பேசாதீங்க. இது எல்லாமே பாஸ்ட்லேருந்து வரது தான். கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஜாகிரதையா இருந்தீங்கன்னா இவங்களை வந்து உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிக்கல்ல மாட்டிக்கிறனால இந்த காதல் வந்து உங்க கை நழுவி போறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்களை வந்து ஒட்ட வைக்கிறேன், நான் வந்து உடஞ்சதை ஒட்ட வைக்கிறேன், ஈயம்பூசி தரேன், பழைய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. யார் வந்தாலும் சரி, வீட்டை பூட்டுங்க, காணாம போயிடுங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.